வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, உபத்திரவம் வருகிறது நல்லது. ஏனென்று சொன்னால் நாம் வழி தப்பி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை திருப்புகிறார். இந்த உபத்திரவத்திலே நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தர் விடுவிப்பார் என்று சொல்லுகிறேன். மகிழ்ச்சி ஏன் அவசியம்? ஒரு நெகிழ்ச்சி வேணும், அதுக்கு தான் மகிழ்ச்சி அவசியம். அந்த மகிழ்ச்சி இருக்கும்போது இந்த உபத்திரவத்தை நம்ம எளிதாய் கடந்து போவோம். ஏன் உபத்திரவம் வருது என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். உபத்திரவம் இல்லை என்று சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்திருப்போம். கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறதுனால நாம் அவருடைய பாதையிலே நாம் வந்து சேருகிறோம். நாம் டீவியேட் ஆகியிருந்தோம், விலகி போயிருந்தோம். இந்த உபத்திரவம் மறுபடியும் நம்மை அவருடைய பாதைக்கு நேராக அலைன் பண்ணுகிறது. உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏன் தேவன் நமக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? எப்படி ஆகிலும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஆகிலும் நாம் பரலோகத்துக்குள் பிரவேசித்து விட வேண்டும், எப்படி ஆகிலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு தான் உபத்திரவம். நாம் எவ்விதத்திலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இதுதான் உபத்திரவத்தினுடைய நோக்கம். உபத்திரவம் நம்மை சிறுமைப்படுத்துகிறதுக்காக அல்ல, நம்மை அழிக்கிறதுக்காக அல்ல, நம்மை எடுத்து போடுறதுக்காக அல்ல, நம்மை கட்டுகிறதற்கு தேவன் உபத்திரவத்தை கட்டளையிடுகிறார். நெகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வீர்கள், அவருடைய வசனங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவன் தம்முடைய நீதியின்படியும் தம்முடைய உண்மையின்படியும் நம்மை உபத்திரவப்படுத்தினார் என்று சொல்லி அறிந்து கொள்வோமாக. அதைத்தான் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபத்திரவப்படுகிற உங்கள் உபத்திரவத்தை தேவன் அற்பமாய் எண்ணுகிறதில்லை. இந்த உபத்திரவத்தை சகிக்க, உபத்திரவத்தை ஜெயிக்க, அதற்கப்புறம் தேவன் வைத்திருக்கிற அந்த முன்னேற்ற பாதைக்குள்ளே போக நமக்கு மனமகிழ்ச்சி அவசியமாக இருக்கிறது. இந்த உபத்திரவ நாட்களில் நீங்கள் முறுமுறுக்கிறீங்க, தேவனை விட்டு விலகி போறீங்கன்னா நஷ்டம் நமக்கு தான். தேவன் தம்முடைய பாதையிலே எப்படியாகிலும் நம்மை இழுத்து கொள்வாராக. அன்றைக்கு லோத்து சோதோம் குமாராவை விட்டு போகிறதுக்கு தாமதித்து கொண்டிருக்கும் போது தேவதூதர்களுடைய அவனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே கொண்டு போனார்களாம். இன்றைக்கு தேவதூதர்கள் நம்முடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு தேவனுடைய பாதையிலே கொண்டு வந்து நம்மை நிறுத்துவார்களாக. மன மகிழ்ச்சி உபத்திரவத்தை எளிதாய் ஜெயிக்க உதவி செய்யும். ஒரு நெகிழ்ச்சியை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.